இஸ் none of my problem. நீங்க ஏன்கிட்ட பர்மிஷன் கேட்டீங்களா? 5000 கூடுறது 2000 பேர் கூடி இருக்கணும். இன்னைக்கே ஜஸ்டிஸ் கொடுங்கன்னா கொடுத்துருவாங்களா? சொல்லுங்கம்மா. அதான் சொல்லிட்டாங்க. 8ஆம் தேதி சொல்லிருக்காங்கல்ல. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சரி கையில இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. கை டவுன் பண்ணுங்க சார். சார் பேசும்போது கோர்ட்ல இருங்க சார். கோர்ட்ல இந்த மாதிரி பண்ணுவீங்க. மறட்டானீங்க. கோர்ட்ல இந்த மாதிரி மறட்டானீங்க சார். கோர்ட்ல இந்த மாதிரி மிரட்டறீங்க சார். மறந்த கை நீட்டாதீங்க சார். எல்லாம் இருந்து கை நீட்டி பேசுற மனிதனுடைய இயல்பான விஷயம் தான் சார். இயல்பா பேசுறோம். அவர் கோர்ட்ல அப்படிதான் பேசுவாரு. நாங்க கோர்ட்ல அப்படிதான் பேசுவோம். இதே மாதிரி தான் நீங்க பேசுறீங்க. ஆனா ஒரு ஜட்ஜ் ஐபிஎஸ் ஆபீசர் அப்படிதான் பேசுவோம். எங்களுக்கு வேலை இருக்கு, எங்களுக்கு வேலை இருக்கு. சும்மா பேச போறோம். நீங்க ஒரு பப்ளிக் கொடுத்து நாங்களும் ஒரு பப்ளிக் கொடுத்து சால்வ் பண்ணனும்னு நினைச்சு வரோம். எங்களை மட்டும் கேக்குறீங்க. எங்களுக்கு வேலை இல்ல நீங்க சொல்றீங்க. பாயிண்ட் இல்லாம பேசுறீங்க சார். 8ஆம் தேதி வாங்க, 8ஆம் தேதி வாங்க. ஒரு வாயிலா கேக்குறீங்க. 4000 பேர் கிளம்பி வந்தாங்க. லேபர் கமிஷன் 6 மாசம் ஒண்ணும் செய்ய மாட்டாரு. வாயிலா போடுவாரு. ஒண்ணு அப்படியே கிளம்பி போடுவாங்களா? என்ன சார் லாஜிக்? கூட்டுறன்னு சொன்னா கூட்டணும், டாய்லெட் கழுவுனா கழுவணும். அந்த மாதிரி தான் சார் நாங்க 4 வருஷமா பணியமர்த்திட்டு வரோம். பிஎஸ்சி நர்சிங், எம்எஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங் படிச்ச ஒரு செவிலியர் தான். கழுவுற வேலையை நாங்க பாக்கணுமா சார்? அதான் பண்ணிட்டு இருக்கோம். 4 வருஷமா ஆயா வேலை கூட பார்த்துட்டு தான் சார் இருக்கோம். நீ பண்ணணும், பண்ணாட்டி உன்னை டெர்மினேஷன். ஏன்னா நீ கான்ட்ராக்ட்ல இருக்க. மாப்படிக்கிறோம், ரெஸ்ட் கழிக்கிறோம், எல்லாமே நாங்களே தான் சார். சுகாதாரத்துறையை அழைத்து பேச துப்பில்லை. லேபர் கமிஷனர் அலுவலகம் 6 மாடி கட்டிடம் எதற்காக? சுகாதார பணியாளர்களின் நியாயமான உரிமைக்கு பேச்சுவார்த்தை நடத்த தகுதி இல்லாத லேபர் கமிஷனர் பதவி விலகு. வேற மாநிலத்துல கான்ட்ராக்ட்ல வேலை செய்றாங்க. அவங்களுக்கு வந்து 60,000 சம்பளம் கொடுக்குறாங்க. ஏன் அந்த கவர்மெண்ட் அதிகமா கொடுத்து ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் ஏன் கம்மியா கொடுக்குறாங்க? நாங்க என்ன கம்மியா வேலை செய்யறோமா? நீங்க தானே அரசாணை வெளியிட்டீங்க. நீங்க தானே 40,000 தரேன்னு சொன்னீங்க. அவங்க சட்டப்படியான கூலி தானே அது. கேரளாவில் 50,000 கொடுக்குறாங்க, ஹரியானாவில் 50,000 கொடுக்குறாங்க, கர்நாடகாவில் 40,000 ரூபா கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 18,000 கொடுத்தா அவங்க இந்த 18,000த்துல எப்படி ஒரு குடும்பம் வாழ்க்கையை நடத்துவது அப்படின்ற கேள்விதான் இன்னைக்கு அவர்ல இங்க திரட்டி வந்திருக்கு. அதே ஆன்லைன் ரிப்போர்ட், அதே பிசிக்கல் வர்க், அதே கேம்ப்ஸ், அதே தானே பண்றோம். ஈவன் தோ அதை விட அதிகமா